Hi friends, welcome to Sonara Variety Channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா வெஜ் டிஷ் எப்படி வீட்லயே பண்ணலாம்னு பார்க்க போறோம். முடிஞ்சா தொடுறா. அதுக்கு பலரை எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு நறுக்கியாச்சு. இந்த பல்லாரி ஒண்ணுதான் இருக்குங்கிறதுனா நான் வச்சுக்கேன். கூட இருந்தாலும் அவ்வளோ நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சிருந்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸை சீவியாச்சு. இஞ்சி கொஞ்சோண்டும் பூண்டு கொஞ்சம் நல்லதும் ஃப்ளேவர் காண்டி போட்டு வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கலாம். இஞ்சி நல்லா பிடிச்சி வச்சுருக்க மாதிரி பூண்டு நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். பூண்டு தோல் இருக்குன்னா தோல் வச்சுருங்க. வெத்தல் பூடு போடும். குடமிளகா இப்போ குடமிளகா வெட்டிக்கலாம். நல்லா அந்த மாதிரி பொடிசு பொடிசா அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், முட்டைக்கோஸ், குடமிளகா எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. கோல்டு நெட் 10 ரூபாய்க்கு ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன வச்சுக்கீங்களோ, நீங்கள் எது எவ்வளோ காய் வச்சுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரி இப்போ ஆகலாம். லைட்டாக கால் காட்டி கால் வச்சு இறங்கின மாதிரி தெரிஞ்சோடனே ஸ்டவ் மறுபடியும் வச்சுக்கோ. நம்ம சீரத்தை விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா போடலாம். இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா வெட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சு இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். நான் வந்து வெட்ட மறந்துட்டேன். இது மட்டும் அதெல்லாம் இப்போ கடைசியாக வெட்டினேன். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ போட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்தா குடமிளகா ஒன்று தட்டிக்கலாம். எல்லாத்தையும் என்ன தட்டிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நம்ம கட்டில் போடுவோம். நீங்க எதுவும் காரம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா காரம் கம்மியா சாப்பிடுவாங்க. கஷ்டமாக வந்துருக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ கறி மசாலா பொடி, மல்லிப்பொடி, அடுத்து பெப்பர், சிக்கன் குழம்பு பொடி, பிரியாணி பொடி,
இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டிக்கலாம். வளர்னாதான் அடிப்பிடிக்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு அப்புறம் அப்படி எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கணும். சாப்பாடுலாம் தட்டியாச்சு. செய்யணும். நான் வந்து கிண்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கேன். ஏன்னா என் தங்கச்சி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தா, அவள் அப்போ கடைக்கு போயிட்டா. இப்போ நான் மட்டும்தான் எடுக்கணும். இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் ரைஸ் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கு. சுட சுட எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் செம்ம சூப்பராக நல்லா காரமாக இருக்குங்க.